வெல்கம் டு கீழடி. சங்க காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலேயே மக்கள் குகையிலையோ இல்ல டென்ட் கட்டி இல்ல கொட்டா கட்டி எல்லாம் வாழல. பில்டிங்ல கட்டடங்கள்ல ப்ராப்பரா மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இப்போ சங்க பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா, சிலப்பதிகாரம், பரிபாடல், மதுரை காஞ்சி, இதுலலாம் மதுரை இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சங்க பாடல்கள்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுல சொல்லப்பட்ட பொருட்கள்லாம் இங்க கீழடி அகழ்வாய்வுல இந்த அகழாய்வின் முடிவில் அமர்நாத் ராமகிருஷ்ணா ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது என்னன்னா, நம்ம பார்பாரியன்ஸா இருந்திருப்போமா, காட்டு மிராண்டிகளா, கல்லுலையும் மலையிலையும் நம்ம உட்கார்ந்துட்டு இருந்திருப்போமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கும். ஒரு நகரம் எப்போ நகரம் அப்படின்ற அந்தஸ்தை பெறுது அப்படின்னா, அந்த இடம் நீர் மேலாண்மையை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்பெல்லாம் நம்ம பிளாஸ்டிக் பைப்பெல்லாம் நம்ம வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்துல. ஸோ இதுதான் கீழடியில இது வரைக்கும் கிடைச்சதையே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. இப்படி கண்டெடுக்கப்பட்ட மண்பாண்டங்கள்ல என்னென்ன தமிழ் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது என்ன கண்டுபிடிக்கப்படலை அப்படின்றது ரொம்ப முக்கியமா பாக்குறேன். அது என்ன அப்படின்னா, தமிழர்கள் அடிக்கடி மேடை பேச்சுக்களையும் சரி, ஏதாவது எழுதும் போதும் சரி, தமிழர் பெருமையை பத்தி பேசணும் அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸான இந்த 4 வரிகளை சொல்றது வழக்கம். அதாவது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி என் தமிழ் குடி அப்படின்னு புறப்பொருள் வெண்பா மாலையிலிருந்து எடுக்கப்பட்ட வரிகள். இது தமிழர்களுக்கு ரொம்ப பிடித்தமான வரிகள். ஸோ இந்த வரிகளை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அப்பெல்லாம் மற்ற மாநிலத்துக்காரங்க, மற்ற மொழிக்காரங்க போங்கப்பா, தமிழர்களுக்கு வேற வழியில எப்ப பார்த்தாலும் ஒரு சங்க பாடல்கள்ல இருக்க வரிகள் எடுத்துட்டு இவங்க தான் மூத்த குடி அப்படின்னுட்டு பெருமை பேசிக்கிறாங்க அப்படின்னு நம்மளை பத்தி சொல்றது வழக்கம் தான். அந்த மாதிரிலாம் யாராவது இதுக்கு மேல சொன்னாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்லிடலாம். அது வெல்கம் டு கீழடி அப்படின்றது தான். கீழடிக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்றது தான் உங்களுக்கு சரியான பதிலடியா இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஹிஸ்டரி கிளாஸஸ் எல்லாம் படிச்சிருப்போம். நம்ம சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா மொஹந்தஜாரோ நாகரிகம், கேஞ்சஸ் வேலி சிவிலைசேஷன், அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்கோம். நம்ம தமிழர்களுக்கு மத்தியில இப்போ ஒரு கேள்வி இருந்திருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான நாகரிகம்லாம் இந்தியா பரப்பளவுல நடந்துட்டு இருக்கும்போது தமிழ் இனத்துல தமிழ் குடிகள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தமிழர்களா நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருப்போம், நம்ம பார்பாரியன்ஸா இருந்திருப்போமா, காட்டு மிராண்டிகளா, கல்லுலையும் மலையிலையும் நம்ம உட்கார்ந்துட்டு இருந்திருப்போமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் தமிழ் சமூகத்தின் பதிலாக அமைய பெற்றிருக்கிறதுலாம் கீழடி அகழாய்வு முடிவுகள். இப்போ இத்தனை வருஷமா நம்ம ஹிஸ்டரியில எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, சிந்து சமவெளி நாகரிகம், கங்கைக்கரை நாகரிகம் அப்படின்லாம். அந்த மாதிரி வைகைக்கரை நாகரிகம் அப்படின்றத இனிமேல் இந்தியால இருக்க மற்றவங்க எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். கீழடி அகழ்வாய்வு முடிவுகளை மத்திய அரசு அங்கீகரிப்பதுல என்ன மாதிரியான சிக்கல், இதோட பின்னணி என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் கண்மணிகளை, நான் சரண்யா துராடி. வீடியோக்கு போலாம். கீழடி இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது மதுரைக்கு தென்கிழக்கே 13 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்துக்கு உட்பட்ட இடம் தான் இந்த கீழடி. இப்போ இந்த கீழடியில அகழ்வாய்வு பண்ணணும் அப்படின்னு யாரு எப்போ முடிவு பண்ணாங்க, எப்படி அதை ஜீரோயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துடலாம். 2013-14 காலகட்டத்தில் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ASI அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மத்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை, இதுல இருந்து ஒரு அதிகாரி வராரு, அமர்நாத் ராமகிருஷ்ணா அப்படின்னு. இப்போ கீழடியை பத்தி பேசும்போதெல்லாம் இந்த அதிகாரியை பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும். ஏன்னா இவரு தான் இந்த இடத்தை நமக்கு தமிழ் சமூகத்துக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தவர். இந்த பெருமையை அமர்நாத் ராமகிருஷ்ணாவை தான் சேரும். சரி, ஸோ இந்த அதிகாரி என்ன பண்றாரு அப்படின்னா, வைகை கரை இருக்கு இல்லையா, அந்த நாகரிகம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வைகை கரை நாகரிகம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவருக்கு ஏற்படுது. ஸோ வைகை நதி தொடங்கி அது முடிகிற இடம் வரைக்கும் ஒரு 256 கிலோமீட்டருக்கு, அதாவது வைகை எங்க தொடங்குதோ வெள்ளிமலையில தொடங்கி தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் அங்க போய் முடிகிற வரைக்கும் என்ன பண்றாருன்னா, அதோடைய வைகையுடைய இரு கரைகள்லையும் இடங்களை சூஸ் பண்றாரு. ஏதாவது அகழாய்வு பண்ற மாதிரியான சைட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு அவர் தேட தொடங்குறாரு. இந்த இடங்களை சுத்தி 263 புதைமேடுகளும் 90 மக்கள் வாழ்விடங்களும் இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அப்படியாக ஒரு கீழடி கிளஸ்டர் அப்படின்ற இடத்த கடைசியா சூஸ் பண்றாங்க. இது என்னன்னா
கீழடி, மணலூர், கொந்தகை இந்த 3 கிராமங்களோட எல்லைக்கு உட்பட்ட பகுதி தான் வந்து கீழடி கிளஸ்டர் அப்படின்னு ஃபைனலா இந்த இடத்துல தான் நம்ம வந்து அகழாய்வு பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கப்படுது. இப்போ இந்த இடத்துல அகழாய்வு பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த இடம் வந்து ஒரு தென்னந்தோப்பா இருக்கு. 110 ஏக்கருக்கும் அதிகமான ஒரு தென்னந்தோப்பா இருக்கு. ஸோ மக்கள் வந்து புதுசா அங்க எதுவும் வந்து வாழ்விடங்கள் எதுவும் கிரியேட் பண்ணல. அதனால தோன்றதோ அந்த இடத்துல வீடு கட்டுற பணிகள் எதுவுமே நடக்காம ஒரு தென்னந்தோப்பா இருக்கிறதுனால நமக்கு அகழாய்வை செய்யறதுக்கான சரியான இடமா இது இருக்கும் அப்படின்னு இவர் இந்த இடத்தை சூஸ் பண்றாரு. இப்படியாக அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமையில 2013-14 அகழாய்வு பணிகள் தொடங்கப்படுது. இப்போ கீழடியில அகழாய்வு பண்றதுக்காக தோண்டும் போது என்ன ஆகுதுன்னா, முதல்ல ஒரு 2.5 மீட்டருக்கு களிமண் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த 2.5 மீட்டர்ல இருந்து 4.5 மீட்டர் வரைக்கும் வந்து என்ன கிடைக்குதுன்னா ஆத்து மணல் கிடைக்குது. இப்போ இந்த மணல் பாங்கான இடம்ன்றது ஒரு காலத்துல ஆறு ஓடி இருந்தா மட்டும்தான் அந்த ஆத்து மணல் அப்படின்றது கிடைக்கும். அப்படின்றதுனால இந்த கீழடி அப்படின்ற பகுதியில ஒரு காலத்துல வைகை நதி செழித்து ஓடி இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து தான் அந்த 2 கரையிலையும் தான் வைகை நதி நாகரிகம் இருந்ததற்கான ஒரு சான்றா இந்த மணலை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ ஒரு காலத்துல இந்த இடத்துல வைகை நதி ஓடி இருக்கலாம். அதுக்கப்புறமா காலப்போக்கில் வைகை வந்து அதோடைய போக்கை வந்து மாத்திட்டு போயிருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அகழாய்வின் முடிவில் அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. அது என்னன்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நடந்த அகழ்வாராய்ச்சிகள்ல எல்லாத்த விட இது ரொம்ப வித்தியாசப்பட்டது அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழர்களுடைய காலம் சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சங்க காலம்னா கிமு 300 கிபி 300 வரைக்கும் தான் வந்து சங்க காலம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் நம்மளோட டைம் லைனே வந்து ஒரு 800 வருடங்கள் இன்னும் பின்னாடி எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு தான் இது அப்படின்னு சொல்றாரு. இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு அகழாய்வா அமைஞ்சுது. இப்போ 2 கட்டமா நடந்த இந்த ஆராய்ச்சியின் முடிவில் அமர்நாத் ராமகிருஷ்ணா ஒரு விஷயத்தை ஆணித்தரமா சொல்றாரு. அது என்னன்னா, இந்த குறிப்பிட்ட பகுதியில வைகை கரை நாகரீகம் அப்படின்றத இங்க இருக்க மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அதாவது வேளாண் தொழிலை மையமாக வைத்து வைகை கரையில் ஒரு நாகரீகம் செழுமையாக வளர்ந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மக்கள் வந்து நல்ல வளத்தோட வாழ்ந்திருக்காங்க. அதற்கான ஆதாரங்களாக இங்க கிடைச்சிருக்க பொருட்கள்லாம் வந்து எடுத்து சமர்ப்பிக்கிறாரு. அது என்ன மாதிரியான பொருட்கள்லாம் கிடைச்சது, எப்படி இதையெல்லாம் வந்து இவர் ஆணித்தரமா அவர் சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ சங்க பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா, சிலப்பதிகாரம், பரிபாடல், மதுரை காஞ்சி, இதுலெல்லாம் மதுரை இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு வந்து சங்க பாடல்கள்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுல சொல்லப்பட்ட பொருட்கள்லாம் இங்க கீழடி அகழ்வாய்வுல அவர் எடுக்கிறாரு. ஸோ அதுல சொன்ன விஷயங்கள்லாம் இங்க வந்து அவருக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்ல, 5800 பொருட்கள் பழம்பொருட்கள் அங்கிருந்து வந்து கிடைக்குது. அதே மாதிரி உடைந்த பானைகள், மண் ஓடுகள் இதெல்லாம் வந்து நிறைய கிடைக்குது. அப்படி கிடைச்ச பொருட்கள் மட்டும் வந்து 1 டன் எடை இருந்துதான். அந்த வந்து மண்பாண்ட பொருட்களுடைய எடை மட்டுமே 1 டன் அளவுக்கு இருந்துதான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த அகழ்வாராய்ச்சிகள்ல தமிழ்நாட்டுல நடந்த அகழ்வாராய்ச்சிகளுக்கும் இதுக்கும் வந்து என்ன வேறுபடுத்தி காட்டுது, ஏன் இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, சுட்ட செங்கல்களால செய்யப்பட்ட கட்டட தொகுதிகள் எப்படி இருக்குன்னா கண்டினியூஸா இருக்கு. ஒரு மதில் சுவர், கண்டினியூஸான ஒரு மதில் சுவர் வந்து கிடைக்குது, தரையோட சேர்த்து நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி கூரை ஓடுகள் வேயப்பட்டிருக்கு. அதாவது சங்க காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலேயே மக்கள் வந்து குகையிலையோ இல்லை வந்து டென்ட் கட்டி இல்லை கொட்டா கட்டியெல்லாம் வாழலை. பில்டிங்ல கட்டடங்கள்ல வந்து ப்ராப்பரா மக்கள் வாழ்ந்திருக்காங்க, ஒரு நகர வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரமா இது நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மதில் சுவர் மாதிரியே தண்ணீர் தேக்க தொட்டிகள், அதாவது வந்து ஏதோ தேக்கி வைக்கிற மாதிரியான தொட்டிகள் கட்டியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த இடத்துல சாயப்பட்டறை இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான தண்ணீரை வந்து தேக்கிறதுக்கான தொட்டிகள் வந்து இங்க கட்டப்பட்டிருக்கலாம். அதனால வேளாண் தொழில் மட்டும் கிடையாது, சாயப்பட்டறை தொழில், நெசவு தொழிலும் வந்து இங்க வந்து செழிச்சு வளர்ந்திருக்கலாம் இந்த கீழடி பகுதியில அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இங்க ஆச்சரியம் கொடுக்கிறது அப்படின்னா வந்து இந்த நகரம் கீழடி நகரத்துல மக்களுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் மேலாண்மை. ஒரு நகரம் வந்து எப்போ நகரம் அப்படின்ற அந்தஸ்தை பெறுது அப்படின்னா அந்த இடம் வந்து நீர் மேலாண்மையை பொறுத்து தான் சொல்ல முடியும். அதாவது அங்க இருக்க நீர், மக்கள் உபயோகப்படுத்துற நீரா இருக்கட்டும் சரி, ஊருக்குள்ள வர தண்ணி, அதே மாதிரி ஊர்ல இருந்து வெளியில போற கழிவு நீர், இது ரெண்டுமே அந்த நகரம் வந்து எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க எந்த அளவுக்கு ஒரு சிவிலைஸ்ட் பீப்புளா இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த அடிப்படையில் இங்க வந்து 3 வகையான பைப் கிடைக்குது. இந்த நீரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சுடுமண்ணால ஒரு பைப் செஞ்சு அது மூலமா தண்ணியை கடத்திருக்காங்க. அதுவே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இப்பெல்லாம் நம்ம வந்து பிளாஸ்டிக் பைப் எல்லாம் நம்ம வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்துல மண்ணை சுட்டு அதை வந்து பைப் மாதிரி ஆக்கி அது மூலமா தண்ணீரை கடத்திருக்காங்க. 3 வகையா, அதாவது மூடிய குழாய் இருக்கு, அதே மாதிரி ஓப்பனான குழாய், அடுத்தது மண்ணுக்கு அடியில போற மாதிரியான குழாய். ஸோ இப்படிதான் அவங்க வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இந்த கட்டட தொகுதிகள் இருக்கு இல்லையா, இது பக்கத்திலேயே குளியல் அறையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த காலத்திலேயே வந்து தண்ணி வந்துட்டு போற மாதிரியான குளியல் அறைகளை அவங்க வச்சிருக்காங்க. அடுத்த ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்க கண்டுபிடிக்கப்பட்ட உரை கிணறு தான். அதாவது சுடுமண்ணால செஞ்ச உரை கிணறு வந்து அந்த இடத்துல
இடத்துல வச்சிருக்காங்க. இப்போ உரைக்கிணறு அப்படின்னா இப்போ வந்து நம்ம சிமெண்ட் பைப்ஸ் எல்லாம் நம்ம வந்து போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்துல மண்ணை சுட்டு வளையம் வளையமா ஆக்கி அதை வந்து இப்போ தண்ணி ஊத்து எடுக்குதுன்னா அந்த இடத்துல வந்து போட்டு வச்சிருக்காங்க. மண் வந்து தூர்ந்து போகாம இருக்கிறதுக்காக மண்ணை சுட்டு அடுக்கடுக்கா வச்சு ஒரு உரை கிணறு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த காலத்திலேயே அவங்களுக்கு தண்ணியை எப்படி மேலாண்மை பண்றது, தண்ணியை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்ற ஒரு அறிவு இருந்திருக்கு. அதே மாதிரி இங்க அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்க கிடைச்ச விஷயங்கள் அப்படின்னா வந்து மண்பாண்டங்கள். இங்க இருக்க மண்பாண்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டெரகோட்டா கலர்ல மட்டும் கிடையாது, கருப்பு சிவப்பு கலர்லயும் வெள்ளை கலர்லயும் வந்து வண்ணம் பூசப்பட்ட பானைகள் கிடைச்சிருக்கு. இப்போ அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து பெயிண்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்களா, எப்படி இந்த கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ கருப்பு சிவப்பெல்லாம் அங்க கிடைக்கிற மினரல்ஸ் இருக்கு இல்லையா, நேச்சுரலான மினரல்ஸ், ஸோ அதோடைய கலவைகள் மூலமா இந்த மாதிரியான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. கருப்பு சிவப்பு அதுக்கப்புறமா வெள்ளை கலர்ன்றது சுண்ணாம்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான நிறங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செம்பழுப்பு நிறம் கொடுக்கறதுக்காக ரசட் அப்படின்ற ஒரு கலவை சொல்லுவாங்க. இப்போ இந்த ரசட் அப்படின்ற கலவை பூசப்பட்ட மண்பாண்டங்களும் இந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ரசட் அப்படின்றது வந்து கொங்கு நிலப்பகுதிகளில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த ரசட் கலவை பூசப்பட்ட மண்பாண்டங்கள் இங்கே கிடைச்சிருக்கிறது அப்படின்றதன் மூலமா கொங்கு நில மக்களோட இந்த மக்களுக்கு வந்து தொடர்பு இருந்திருக்கு, வாணிப தொடர்பு இருந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி அரிட்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொமானியால அரிட்டைன் பூச்சி கலந்த மண்பாண்டங்கள் இருக்கும். ஸோ அந்த மண்பாண்டங்களும் இங்கே கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால ரொமானிய பேரரசோட அந்த காலத்திலேயே இங்கே தொடர்பு இருந்திருக்கு அப்படின்றதும் தெரிய வருது. இப்போ வெறும் மண்பாண்டங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கா, வேற எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. அதாவது இங்க கிடைச்ச பொருட்கள் மூலமா வந்து மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. உதாரணத்துக்கு கர்னீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க, சூது பவள மணி. ஸோ அந்த மணியால் ஆன ஆபரணங்கள், பெண்கள் வந்து அணிஞ்சிக்கக்கூடிய ஆபரணங்கள் வந்து இருக்கு. அது மாதிரி கல்லால் ஆன மணிகள் இருக்கு. அந்த கல் மணிகள் வந்து ஒரே மாதிரியான சைஸ்ல அவ்வளோ அழகா நேர்த்தியா அதை வந்து செஞ்சிருக்காங்க. உள்ள வந்து நூல் கோக்குற மாதிரி செஞ்சிருக்காங்க. அப்புறம் ஸ்படிகத்தால ஆன மணிகள் கிடைச்சிருக்கு. ஸ்படிகம் மட்டும் இல்லாம குவாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்னால ஆன கல் மணிகள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த காலத்துல மக்கள் வந்து ஆபரணங்களா இந்த மாதிரியான கல்லாலான மணிகளை வந்து அவங்க கோர்த்து போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி கல் மட்டும் கிடையாது, தங்கத்தால் ஆன ஆபரணங்களும் அங்கே கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி சில ஆபரணங்கள், வளையல், அதுக்கப்புறம் தோடு, இதெல்லாம் வந்து உடைந்த பாகங்கள் அங்கே கிடைத்திருக்கு. அதே மாதிரி யானை தந்தத்தால் ஆன பொருட்கள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி செப்பு பொருட்கள் கிடைச்சிருக்கு, செம்பாலான பொருட்கள் கிடைச்சிருக்கு, இரும்பாலான கருவிகள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தாமிரம் அப்படின்ற உலோகம் இருக்கு இல்லையா, ஸோ தாமிரத்தால் ஆன கண் மை போடுற அந்த ஒரு குச்சி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பல வகையான மெட்டல் அங்க வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பஞ்சை வந்து நூல் ஆக்குற ஒரு கருவி ஒண்ணு இருக்கு, தக்கிளி அப்படின்னு சொல்லுவாங்க, ஊசி மாதிரி இருக்கும். ஸோ அந்த தக்கிளியும் இங்க வந்து கிடைச்சிருக்கு. அதன் மூலமா பட்டினப்பாலையிலலாம் வந்து இது மாதிரியான ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த தக்கிளி இங்க கிடைச்சிருக்கிறதுனால இங்க இருக்க மக்கள் வந்து நெசவு தொழிலும் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இங்க வந்து தொட்டிகள், நீர்த்தேக்கு தொட்டிகள் இருந்ததுன்னு. ஒருவேளை அது வந்து சாய தண்ணீரை நிரப்புறதுக்கான நீர் தொட்டிகளா இருந்திருக்கலாம். தக்கிளிகளும் கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால இவங்க வந்து வேளாண்மை மட்டும் இல்ல, இவங்க நெசவு தொழிலும் செய்த ஒரு சமூகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இங்க இருக்க மக்களுடைய சிவிலைசேஷன், நாகரிக வளர்ச்சி அடைந்த ஒரு மக்களா இருந்திருக்காங்க அப்படின்னு எப்படி நம்ம சொல்லலாம்னா, ஒரு நகரம் வந்து ஒரு தொழிலை மட்டும் செஞ்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஃப்ரீ டைமும் கிடைச்சிருக்கு. பொழுதுபோக்குறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத இங்க கிடைச்சிருக்க விளையாட்டு பொருட்கள் மூலமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அது எப்படின்னா, யானை தந்தத்தால வந்து பகடக்காய் செஞ்சிருக்காங்க, தாயக்கட்டை, யானை தந்தத்தால ஆன தாயக்கட்டை இருக்கு. அதே மாதிரி இங்க பகடக்காய் இருக்கு, 6 ஃபேஸ்டு டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா, இப்ப விளையாடுற டைம்ஸ், 6 முகங்கள் கொண்ட டைம்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் சில்லுகள், இப்போ பாண்டி ஆட்டம்லாம் விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சில்லு கட்டைகள் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சுடுமண் பொம்மைகள், இப்போ இருக்க காலகட்டத்தில் எப்படி நம்ம பிளாஸ்டிக்லலாம் பொம்மையெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா, பீங்கானில் கூட பொம்மை செய்வாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குழந்தைகளுக்கு அது வந்து கொடுத்துருக்கலாம். விலங்குகள் மாதிரியான பொம்மைகளை வந்து சுடுமண்ணால் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சுடுமண் மோல்டு கூட அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்றதை விட தமிழின் தொன்மையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்தியாவில் இதுவரைக்கும் கிடைத்த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எழுத்து வடிவம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப பழமையான ஒரு எழுத்து வடிவம் அப்படின்னா வந்து அசோகர் காலத்துல கிமு 3ஆம் நூற்றாண்டுல கிடைக்கப்பட்ட கல்வெட்டு சாசனம். ஸோ இதை தான் வந்து ரொம்ப பழமையான ஒரு எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்க கீழடியில கிடைக்கப்பட்ட மண்பாண்டங்கள்ல எழுத்து வடிவங்கள் இருக்கு, அதாவது தமிழ் எழுத்து வடிவங்கள் இருக்கு. ஸோ இதுதான் கீழடியில இது வரைக்கும் கிடைச்சதே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லணும்.
இப்போ கீழடி பகுதியில வந்து மண்பாண்டங்கள் ஓடுகள்லாம் கிடைச்சது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான மண்பாண்டங்கள்ல ஒரு கிறுக்கல்கள் இருக்கு. இது என்ன மாதிரியான கிறுக்கல்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அது ஆராய்ச்சி செய்யும்போது தான் தெரியுது. அது எல்லாமே வந்து தமிழ் பிராமி முறையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அப்படின்னு. இப்போ இந்த எழுத்துக்கள் வந்து எப்படி அங்க வந்து எழுதப்பட்டிருக்கும்? அப்ப அத்தனை காலத்துக்கு, அதாவது 2600, 800 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க மக்களுக்கு வந்து அப்பவும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. தமிழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தமிழ் பிராமி எழுத்துக்கள். ஸோ அந்த மாதிரியான 50 எழுத்துக்கள் வந்து இந்த மண்பாண்ட கீறல்கள்ல நம்மளால கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த மண்பாண்டங்கள்ல இருக்க இந்த தமிழ் எழுத்துக்கள் இல்லையா? அது வந்து 2 வகையா இருக்கு. ஒண்ணு, இந்த மண்பானை செஞ்ச உடனே அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி வந்து எழுதப்படுற பெயர்கள். அப்படி இல்லாம இந்த மண்பானையை வந்து சுட்டதுக்கு பிறகு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு வந்து எழுதக்கூடிய பேர்கள். ஸோ இந்த மாதிரி 2 வகையான எழுத்துக்கள் வந்து தமிழ் கீறல்களை வந்து அங்க பார்க்க முடியுது. ஸோ இது வந்து எப்படி இருந்துக்க முடியும்? ஒருவேளை வந்து குயவன் ஒரு சமூகத்துல ஒருத்தருக்கு மட்டும் படிக்க தெரிஞ்சிருந்தா ஒரே ஒருத்தர் அந்த ஈரமா இருக்கும் போதே பானையில எழுதியிருப்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாம இது ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு எடுத்துட்டு போனதுக்கு பிறகும் வந்து மக்கள் வந்து தமிழ்ல அவங்களோட வீட்டு பேர்களை வந்து எழுதியிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த சமூகத்துல தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க பரவலா இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம உபயோகப்படுத்துற குடங்கள், அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் பேர் எழுதி வைக்கிற பழக்கம் அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. வேற யாருக்கூடயும் கலக்காம இருக்கணும் அப்படின்னா சீரா வர பாத்திரங்கள் எல்லாம் வந்து இன்னாருடைய பாத்திரம் அப்படின்னு வந்து நம்ம கடையில கொடுத்து நம்ம பேர் எழுதி வச்சுப்போம் இல்லையா? ஸோ அந்த பழக்கம் வந்து நமக்கு அங்க இருந்தே தொடங்கி இருக்கு பாருங்க. இப்படி கண்டெடுக்கப்பட்ட மண்பாண்டங்கள்ல என்னென்ன தமிழ் பெயர்கள் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முயன், ஆதன், பேரையன், எரவாதன், இயனன், மாடச்சி, சுரமா, இந்த பேரெல்லாம் வந்து அதுல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு 3 பேர் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பேரா இருக்கு. அதாவது ஆதன், உதிரன், திசன். இதுல அதுவும் குறிப்பா ஆதன் அப்படின்ற பேர் வந்து அந்த காலகட்டத்துல மண்பாண்டங்கள்ல அதிகமா உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பேரா, பொது பேரா இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த காலத்துல வந்து குமார், ராஜா இதெல்லாம் வந்து தமிழ் சமூகத்துல ரொம்ப பொது பேரா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல அதிகமா யூஸ் பண்ண ஒரு பேரா ஆதன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. மேபி இதுக்கு மேல வந்து நம்ம யாராவது குழந்தைங்களுக்குலாம் வந்து பேர் வைக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா லிஸ்ட், ஸோ இதுல இருக்க பேர்கள் ஏதாவது நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியாக ஒரு அர்பன் சிவிலைசேஷன்ல இங்க இருக்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதாவது தனக்குன்னு ஒரு தொழில் செஞ்சிருக்காங்க, தன்னைத்தானே அலங்காரம் செய்ய தெரிந்த மக்கள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வெளிநாடோட வந்து ஒரு வாணிப தொடர்பு இருந்திருக்கு. அதே மாதிரி சுத்தமா இருந்திருக்காங்க, ஒரு கட்டடங்கள்ல வாழ்ந்திருக்காங்க, தனியா குளியலறை, வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கு. அதுலயும் குறிப்பா தமிழை எழுத படிக்க தெரிந்த ஒரு சமூகமாக அவங்க வாழ்ந்திருக்காங்க. இப்போ இங்க இருக்க மக்கள் கிட்ட என்னெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை அதனால எப்படி எல்லாம் இருந்தது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இங்க என்ன கண்டுபிடிக்கப்படலை அப்படின்றது ரொம்ப முக்கியமா பாக்குறேன். அது என்ன அப்படின்னா, கடவுள் சார்ந்த, சமயம் சார்ந்த குறியீடுகளோ அது சார்ந்த சிலைகள் எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை. ஸோ அதனால இங்க இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு அப்போ வாழ்ந்த அந்த தமிழ் சமூகத்துக்கு மத்தியில கடவுள், ஒரு மதம் அப்படின்றது கண்டுபிடிக்கப்படாத ஒரு சமயமா இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம மேபி இயற்கையை வணங்கும் ஒரு சமூகமாக இவங்க வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றது தெரியுது. சரி, கீழடி நாகரிகத்துல என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, அதை பத்தி என்னெல்லாம் நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுல இருந்து தெரியப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு அறிக்கையா தயார் பண்ணி அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ன பண்றாருன்னா 2023 வருஷம் வந்து மத்திய தொல்பொருள் ASIக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு, மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ மத்திய அரசாங்கம் 2025 வந்து பதில் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறிக்கையில, உங்களோட அறிக்கையில எங்களுக்கு வந்து நம்பகத்தன்மை இல்லை, அறிவியல் பூர்வமான பேக்கப் எதுவுமே இல்லை. ஸோ போதுமான சான்று ஆதாரத்தோட இந்த அறிக்கையை மறுபடியும் சமர்ப்பியுங்கள், அப்போதான் எங்களால இதை ரெகக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த பின்னணி. ஸோ 2013, 14 ஸோ இந்த 2 வருஷத்துல வந்து 2 கட்டங்களாக இங்க அகழாய்வு செஞ்சிட்டு இருக்காங்க. ASI சார்பில் அமர்நாத் ராமகிருஷ்ணா இங்க வந்து ஆராய்ச்சிகளை செய்யறாரு. செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த முடிவுகளை வந்து அவர் பேச தொடங்கும் போதே என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு அடுத்த வருடமே மத்திய தொல்பொருள் ASIல இருந்து அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்து பணியிட மாற்றம் செஞ்சிடுறாங்க. அவரை வேற ஒரு ஊருக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ 3ஆம் கட்டமாக இங்க அகழாய்வு செய்யறதுக்கு வேற ஒரு அதிகாரி தலைமையில வராரு. ஸோ வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா, கீழடியில ஒரு 8 இடங்கள்ல வந்து தோண்டி பார்க்கறாரு. தோண்டி பார்த்ததுக்கு அப்புறமா இங்க அவங்க சொல்ற மாதிரி எதுவும் பெரிய விஷயங்கள் எதுவும் இங்க கிடைக்கல அப்படின்னு சிம்பிளா ரிப்போர்ட் எழுதி முடிச்சுட்டு அகழாய்வு பணிகளை இதோட முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்படியாக மத்திய அரசோட
அகழாய்வு பணிகள் கீழடியை பொறுத்த வரைக்கும் முடிவுக்கு வருது. இப்போ மத்திய அரசு விட்ட இடத்துல இருந்து தமிழக அரசு வேலைகளை தொடங்குறாங்க, அகழாய்வு பணிகளை வந்து தொடங்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டோட தொல்லியல் துறையானது 2017 இருந்து பல கட்டங்களாக இதே கீழடியில வந்து அகழாய்வை தொடங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் நிறைய விஷயங்களை, நிறைய பொருட்களை வந்து அங்கிருந்து கண்டெடுத்திருக்காங்க. கண்டெடுத்ததோட மட்டும் இல்லாம அங்க கீழடி அருங்காட்சியகமும் வந்து மக்களுக்காக, மக்களுடைய பார்வைக்காக அங்க கண்டெடுக்கப்பட்ட பொருட்களோட ஒரு அருங்காட்சியகத்தை தொடங்கி இருக்காங்க. ஸோ மதுரைக்கு போறவங்க அப்படின்றவங்க வெறும் மீனாட்சி அம்மன் கோவில் அப்புறம் மதுரையை சுத்தி இருக்க இடங்கள், ரெகுலர் டூரிஸ்ட் பிளேசஸை மட்டும் பார்க்காம இப்ப சமீப காலங்கள்ல கீழடி அருங்காட்சியகமும் மதுரையோட ஒரு ஸ்பாட்டாக சேர்ந்துருக்கு. ஸோ மதுரைக்கு போகிறவங்க கண்டிப்பாக அந்த இடத்த பாருங்கள். தமிழர் வரலாறை பற்றி இன்னும் பெட்டரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அமர்நாத் என்ன பண்ணுறாருனா, இந்த 2 கட்ட அகழ்வாய்வு பண்ணுறாரு இல்லையா, இதில் கிடைக்கப்பட்ட பொருட்களை வந்து சிலதை செலக்ட் பண்ணி சிலதை வந்து சாம்பிளாக எடுத்து கார்பன் டேட்டிங்காக அமெரிக்காவில் இருக்க மயாமி நகரத்தில் இருக்க பீட்டா அனாலிட்டிக்கல் சென்டருக்கு அனுப்புறாரு. ஸோ அதன் மூலமா தொன்மை என்ன அப்படின்னு தெரிய வருது. ஸோ அங்கே கிடைத்த ரிசல்ட்டின் மூலமா வந்து ஒரு அறிக்கை ஒன்று தயார்படுத்துறாரு. ஸோ அந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 2 கட்ட அகழாய்வு முடிவுகளின்படி இங்க இந்த கீழடி நாகரிகம் அப்படின்றது வந்து 3 பண்பாட்டு காலகட்டங்களாக பிரிக்கலாம் அப்படின்றாரு. 3 காலகட்டங்களாக பிரிக்கலாம் அப்படின்னு. முதல் காலகட்டம் அப்படின்றது கிமு 8 இருந்து 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும். 2வது காலகட்டம் அப்படின்றது கிமு 5 இருந்து முதல் நூற்றாண்டு வரைக்கும். 3வது காலகட்டம் அப்படின்றது கிமு முதல் நூற்றாண்டிலிருந்து கிபி முதல் நூற்றாண்டை தாண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு டைம் லைனே வந்து மாற்றி சொல்லியிருக்காரு. அதாவது இது வரைக்கும் சங்க காலம் அப்படின்றது கிமு 300 இருந்து கிபி 300 வரைக்கும் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் இனிமேல் கீழடிக்கு பிறகான சங்க காலம் அப்படின்றது கிமு 800 வரைக்கும் போகுது. அப்படின்னும் போது நம்மளோட டைம் லைனையே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பா இது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அறிக்கையில இன்னொரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, இது எல்லாமே இப்ப நான் சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே வைகை நதிக்கரை நாகரிகத்தை பத்தினா ஆரம்ப கட்ட அகழாய்வின் ரிசல்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இது பத்தி வந்து இன்னும் அதிகமான அகழாய்வு தேவைப்படுது. ஸோ மத்திய அரசாங்கம் அதுக்கு அனுமதி தரணும், இன்னும் அதிகமான அகழ்வாய்வை இங்க பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவரு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன அந்த அறிக்கைக்கான பதிலை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 3 காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த 3 காலகட்டத்துக்கான சரியான பேர் வந்து நீங்க சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, முதல் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறுதியான ஆதாரங்கள் தேவை. மற்ற 2 காலகட்டத்துக்கு வந்து ஏஎம்எஸ் அதாவது கால கணிப்பு முறைப்படி உறுதி செய்யணும் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அறிக்கையில அவர் கொடுத்திருக்க வரைபடங்களுக்கு பதிலாக மேம்பட்ட வரைபடங்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்க அனுப்புனதுக்கெல்லாம் ஆதாரம் எங்களுக்கு வந்து போதலை, இன்னும் எங்களுக்கு நிறைய ஆதாரம் வேணும் அப்படின்றது தான் பதில். ஸோ 2014-15 டைம்ல கீழடி அப்படின்ற ஒரு இடத்தை பத்தி தெரிய வந்த காலகட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட ஒரு தசாப்தம், ஒரு டிகேடாவே மக்கள் வந்து கீழடி அப்படின்ற நம்மளுடைய நாகரிகத்துக்கு மத்திய அரசாங்கத்தோட அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் 2025 மத்திய அரசாங்கத்தோட இந்த பதில் தமிழ் மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. அதுதான் இவ்வளவு பெரிய விவாதத்துக்கும் வழிவகுத்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து நமக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணிஸ்.